ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 2 Timothy chapter 4 verse 7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான் இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகள். அவர் தன்னுடைய அந்திய காலத்திலே, அவருடைய முடிவின் நாட்களிலே இந்த வார்த்தைகளை அவர் உரைத்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். சாதாரணமாக இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை எங்கே நாம் அநேகமாக பார்க்கலாம் என்று சொன்னால், கல்லறைகளிலே அங்கே எழுதி போடப்பட்டு இருக்கிறதை நாம் பார்ப்போம். ஆனால் அங்கே படுத்திருக்கிறவர் உண்மையாகவே நல்ல போராட்டத்தை போராடினாரா, அல்லது ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தாரா, அல்லது விசுவாசத்தை காத்து கொண்டாரா என்பது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை குறித்து நாம் இப்பொழுது பேச வேண்டாம். இந்த வார்த்தைகளை சிலர் சொல்லும் பொழுதே சிலருக்கு பயம் உண்டாகும். எதற்காக இந்த வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும்? இது மரணத்திற்கு பின் எழுதி போட வேண்டிய வார்த்தைகள் என்பதை சிலர் எண்ணி பயப்படுவார்கள். இந்த காலவேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியை பயப்பட வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய சத்தியத்தையும் இந்த வார்த்தையிலே மறைந்திருக்கிற காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது உண்மையாகவே அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன். வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை, அது சாதாரணமான போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம். இன்றைக்கி உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. அதெல்லாம் தப்பான காரியங்களுக்காக சிலர் போராடி கொண்டு இருக்கிறார்கள், தவறான காரியங்களுக்காக போராடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்கிற போராட்டம் ஒரு நல்ல போராட்டம், நல்ல போராட்டம், குட் ஃபைட். அதோடு கூட அங்கே சொல்கிறாரு, ஓட்டத்தை முடித்தேன். கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஓடுதளத்தில் ஒரு ஓட வேண்டிய லக்கு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த லக்கிலே நாம் எல்லாரும் ஓட வேண்டும். அந்த ஓட்டத்தில் நாம் தொடர் ஓட்டத்திலே ஓடி முடிக்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லக்கு. இங்கே அப்போஸ்தலன் ஓடி முடித்தேன் என்று சொல்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு எதையோ நம்ம பாதுகாத்து வைக்கிறோம். சொத்து சுகம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம், தங்கம், விலையேறப்பெற்ற பொருட்கள், இவைகளெல்லாம் நாம் பாதுகாக்கிறோம். நம்மளுடைய வீடு, எப்படி ஆகிலும் அதை பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பாதுகாக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த விசுவாசம் விலையேற பெற்றது, அருமையானது, பரிசுத்தமானது. அந்த விசுவாசத்தை பவுல் காத்து கொண்டார். கடைசி பரியந்தம், அவருடைய வாழ்க்கையின் அந்திய நாட்கள் பரியந்தம் விசுவாசத்தை காத்து கொண்டார். ஏன் இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரம் 8 நான் வாசிக்கிறேன். லூக் சாப்டர் 18 verse 8. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது? இயேசுவானவர் என்ன சொல்லுகிறாரு? தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். மனுஷகுமாரன் வரப்போகிற ஒரு காலம் வரப்போகுது. அப்போ இந்த மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்கிற ஒரு கேள்விக்குறியை இந்த இடத்துல போடுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி போய் விடுவார்கள் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. அதனால் தான் பவுல் சொல்லும் போது சொன்னார், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். kept my faith. அந்த விசுவாசத்தை நான் பத்திரமாக காத்து கொண்டேன். இந்த இடத்துல பார்க்கும்போது கடைசி காலம், மனுஷகுமாரனுடைய வருகை நாட்கள் கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த கடைசி காலத்துக்கான அடையாளங்களை ஆண்டவர் யாரோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது நோவாவின் நாட்களோடு ஒப்பிடுகிறார். அதற்கு பின்னதாக லோத்தின் நாட்களோடு கூட ஒப்பிடுகிறார்.
நோவாவின் நாட்களிலே பார்க்கும்போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 8 பேர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டாங்க. பேழையில் அவ்வளோ பேர் தான் இருந்தாங்க. லோத்தின் நாட்களிலே சோதோம் கொமோரா பட்டணத்தை விட்டு அக்கினியினால் அழிக்கப்படும் பொழுது 4 பேர் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வந்தாங்க. அதில் 3 பேர் தான் தேறினார்கள். அதிலும் லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறினாள். 3 பேர் தான் தேறினார்கள். இப்படி பார்க்கும்போது அங்கே குறைந்த நபர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மனுஷகுமாரன் வரும்போது. ஏன்னா மனுஷகுமாரனுடைய வருகையின் நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நான் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே, அதாவது மனுஷகுமாரன் வரப்போகிற காலங்களிலே, கடைசி நாட்களிலே, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டே விலகி போயிடுவாங்க. பவுல் ஏன் விசுவாசத்தை காத்து கொண்டாரு? ஆண்டவர் பூமியின் மேல் வரும்போது எதை தேடி வருகிறாரு? மனுஷகுமாரன் வரும்போது எதை காணப்போகிறார்? விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் இருக்குமா? அன்னைக்கு நோவாவின் நாட்களில் 8 பேருக்கு தான் அன்னைக்கு விசுவாசம் இருந்துச்சு. லோத்தின் நாட்களில் அங்கே 3 பேர் மாத்திரம் தான் தப்பிச்சாங்க. மீதி பேரெல்லாம் அழிந்து போனார்கள். அதே மாதிரி தான் நோவாவின் காலம் எப்படி இருந்துச்சோ, லோத்தின் காலம் எப்படி இருந்துச்சோ, மனுஷகுமாரனுடைய நாட்களும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போது அந்த நாட்களிலே விசுவாசமுடையவர்களாக எத்தனை பேர் இருக்க போகிறாங்க என்பது தான் கேள்வி. இந்த இடத்துல பார்க்குறோம், அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று 1 தீமோத்தேயு 4:1 வாசித்தோம். ஏன் விலகி போவாங்க? அப்படிப்பட்ட காலம் என்ன காலம்? அது கடைசி காலம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கு. கடைசி நாட்களில் அப்படின்னு பார்க்குறோம். கடைசி நாட்களில், அதாவது மனுஷகுமாரன் வரக்கூடிய காலங்களில் இப்படி தான் இருப்பாங்க மனுஷர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஆண்டவர் எதை தேடி வருகிறார் என்று பார்க்கும்போது விசுவாசத்தை தேடி. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று அங்கே போடப்படுது லூக்கா 18:8. அதனால் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் நோவாவின் காலத்துக்கு ஒத்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். லோத்தின் காலத்துக்கு ஒத்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மனுஷகுமாரன் வரப்போகிற ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு பல காரியங்களை பார்த்தோம். பெரிய ஒரு பட்டியலை பார்த்தோம். அந்த பட்டியலை நாம் எங்கே இருக்கிறோன்றதை நிதானித்து பார்த்து அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்ம ஒரு நாள் அப்படி சொல்லணும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம அப்படி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். விசுவாசத்தை காத்து கொள்ளணும். இன்றைக்கி எதையோ நம்ம காத்துக்கொள்ள முயற்சி செய்கிறோம். ஆனால் விசுவாசத்தை நம்ம இன்றைக்கி அநேகர் தவற விட்டுட்டாங்க. அந்த விசுவாசம் காக்கப்படலைன்னா அந்த விசுவாசம் கெட்டு போகும். அந்த விசுவாசம் குலைந்து போகும். அந்த விசுவாசம் பார்த்திங்கன்னா அற்று போகிறதாக மாறிவிடும். ஆதலால் பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தை நாம் காத்து கொண்டவர்களாய் நாம் காணப்பட கத்த நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கத்த தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன் அமேன். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அப்போஸ்தலன் சொன்னது போல நாங்களும் ஒரு நாளில்
எங்கள் ஓட்டத்தை முடித்து இயேசுவின் வருகையிலே நாங்களும் அப்படிப்பட்டவர்களாய் சொல்லத்தக்கதாய், எங்கள் விசுவாசம் காக்கப்படத்தக்கதாய், கடைசி நாட்களிலே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்ற அந்த வார்த்தையின்படியாக எங்களுக்குள்ளே விசுவாசம் உண்டோ என்று நாங்கள் எங்களை சோதித்து பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக உத்தமர்களாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, நோவாவின் நாட்களிலே 8 பேர், லோத்தின் நாட்களிலே 3 பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் சொற்பமான ஜனமாய் இராதபடி ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவரை விசுவாசத்தோடு உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.